பாத்துக்கல, ஆனால் பேசிக்கல. ஆனா ராங் நம்பர் ஒரு மிஸ் கால்லாம் அவரை சந்திச்சலாம். சந்திச்சு அதுக்கப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு 3 மாசம் வச்சு. சரி. அதுக்கப்புறம் அவரு சொன்னாரு, உங்களை பாக்கணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்றேன், உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், திடீர்னு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன் ஒரு வாரம், எந்த பழக்கம் நான் நல்லவன் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க நல்லந்தான், ஆனா நீங்க ஊர் வேற, நாங்க கல்முனை, நீங்க கண்டி, இது 2 பேருக்கு ஒத்து போகுமான்னு கேட்டேன். பரவாயில்ல சொன்னாரு. நான் பார்க்க வரேனே உங்களை, அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டாரு. அப்ப நானும் தயங்கல, எனக்கும் அவரை புடிச்சு போச்சு. நல்ல கொழுவே, நல்ல குணம், அதுல புடிச்சு போச்சு. அப்ப கொடுத்துட்டு அவரு பார்க்க வந்தாரு. பார்க்க வந்தோன்னு சொன்னாரு, இனி பாத்துட்டு போயிட்டாரு. போய் சொன்னாரு, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்களே, உங்களை ஊர்ல யாரும் லவ் பண்ணலையான்னு கேட்டாரு. அப்ப அதுக்கு நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, எனக்கு பெருசா லவ்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வரல, பெண் மேல வந்திருக்கான்னு கேட்டாரு. அப்ப அதுக்கு சொன்னேன், இனி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் தந்தாரு, யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன், ஆள் அழகு எல்லாத்தையும் மனசு அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்படிதான் எங்களுக்கு அதுல 6 மாசம் கூடி போனிச்சு. நல்லதான் போயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெண்டோட பேசணும் சந்திச்சுட்டு போயிட்டாரு ஊருக்கு. போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பேசுன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அவர்கிட்ட நீங்க பேச பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் அண்ணன் மாதிரி நினைச்சு பேசுன்னு சொன்னாரு. அப்ப சரி நானும் பேசினேன். பேசிட்டு அவர் சொன்னாரு, இனி 2 பேரும் பேசிட்டு வச்சுட்டோம். வச்சுட்டு பிறகு திருப்பி சொன்னாரு, 1 வாரத்துக்கு நான் வருவேன் ஊருக்குன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டை தெரியாம ஆபீஸ்ல லீவு போட்டு வந்தாரு. 7 நாள், ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து, அவங்க எங்கட பக்கத்து ஊருல அவங்கட அண்டிட வீடு இருக்கு, அங்க நீண்ட 2 நாள் என்ன பார்க்க வந்துட்டு 3ஆவது போன் வீட்டை இருந்து போன் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஊருக்கு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. என்ன ஏதுன்னு சொல்லல. சரி. அப்ப அவங்க ஆண்டிகிட்ட நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன ஆச்சுன்னு. அவர் ஆண்டி சொன்னா, அவங்களோட வீட்டு அப்படி தெரிய வந்துட்டான், நீங்க 2 பேரும் லவ் பண்றது தெரிய வந்துட்டான். யாரு சொன்னான்னு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தான் போய் சொன்னாரு, அவங்கள அம்மாட்ட போய் சொல்லிருக்காரு. அவரே சொல்லிருக்காரு காதலிக்கிறேன்னு சொல்லி. அந்த ஃப்ரெண்டு பேச அந்த ஃப்ரெண்டு அவங்களோட வீட்டை போய் சொல்லிருக்காரு. சரி, இப்ப சகோதரி என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க முகம் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன ஒருத்தர் இப்ப லவ் பண்றேன்னு சொல்றாரு. அவர் இவருக்கு முன்ன கூடி என்ன சொல்லி வந்தேன். ஆனா நீங்க எந்த பதிலும் சொல்லி இருக்கல? இல்ல, நான் அவருக்கு எந்த பதிலும் சொல்லல. எனக்கு அவரை பிடிக்கல, அதுல இருந்து நான் சொல்லல. இப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு இந்த விஷயம் தெரியும். இப்ப அவரும் உங்களுக்கு காதலிக்க சொல்றாரா? சரி, இப்ப நீங்க இப்ப உங்களோட ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்காரு இல்லையா, தவறான அழைப்பு மூலமா அந்த அறிமுகமான அந்த நண்பர், அவருக்கு நீங்க காதல சொல்லி இருக்கீங்களாமா? அவர்கிட்ட சொன்னேன். அவரை காதலிக்கிறதா சொல்லி இருக்கீங்க? அவரை ஏத்துக்கிட்டு தான் பார்க்க வந்ததெல்லாம். இப்ப நீங்க அவரை காதலிக்கிறீங்க அப்படிங்கறதால இப்படி இவர் இடையில இப்படி சொன்னாலும் கூட நீங்க எந்த விதமான பதிலும் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது இல்லையா? நீங்க இந்த விஷயத்த உங்களுடைய காதலனோடு பகிர்ந்து கொள்றீங்களா, இப்படி ஒருத்தர் இப்படி கேக்குறாருன்னு? நான் சொன்னேன், ஏற்கனவே அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சொன்னேன். இப்படி ஏற்கனவே என்னோடத்தர் கேட்டு வந்தேன், நான் எனக்கு பிடிக்கல, அதுல வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் பெருசா எடுக்கல, அதை பத்தி பிரச்சனை இல்ல, ஒண்ணு எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னாரு. சரி சகோதரி, இப்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க ஒரு வாழ்க்கை துணையை காதலிக்கிறீங்க அப்படிங்கறத விட ரொம்ப நாங்க எல்லா நண்பர்களோடும் பேசுற விஷயமும் இதுதான். காதலிக்கிறோம், அது எதுக்காகன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிறோம் அப்படிங்கறது எங்களுடைய காலம் பூராவும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிறோம் அப்படிங்கறது இந்த காதலிக்கிறோம் அப்படிங்கறதுடைய ஆழமான அர்த்தமா இருக்க போகுது. ஆகவே நீங்க காதலிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை உங்களால காதலிக்க முடியாது. அதனால நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஒருத்தருக்கு காதலிக்கிறதா, அவரோட சந்தோஷமா வாழணும். நீங்க உங்களுடைய காதலனோடு நீங்க எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்றது ரொம்ப முக்கியமானது. நாங்க அடிக்கடி எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுகிற விஷயம் இதுதான். காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி இப்படி எல்லாருக்குமே சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்து கொள்ளுதல். எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் குடும்பங்களிடையே இந்த பிரச்சனைகள் வராம நாங்க பார்த்து கொள்ள முடியும். இப்ப நீங்க
காதலிக்கிறீங்க மனசு விட்டு. இப்படி ஒருவர் திடீர்னு வந்து தன்னை காதலிக்கும்படி சொல்கிறார். அது எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கப்படாது. நீங்க காதலிக்கிறீங்க ஏற்கனவே ஒருத்தர். ஆகவே அவரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. முடியுமாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லதா படுமா இருந்தா நீங்க அந்த முடிவை கூட எடுக்கலாம் சகோதரி. 0112-304-4343 வெற்றியின் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்க மனசு விட்டு பேசலாம். காலங்கள் கடந்த போதும், கவிதைகள் எழுதிய போதும், கண்கள் உறங்கிய போதும் நீங்காத சுவையை நண்பனிடம் சொல்லுங்கள். நண்பனிடம் சொல்லுங்கள். பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா இந்த நேரம் இன்ப நேரம்